சிஸ்டர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு தீம் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு லேஅவுட்குள்ளே போங்க. லேஅவுட்டில் போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஹெட்டர் லோகோ இடத்துல இருக்குல்ல. ஸோ ஹெட்டர் லோகோ போங்க. ஹெட்டர் லோகோவில் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்லோட் இமேஜ் கொடுங்க, சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுங்க. ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபைல் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ டவுன்லோட்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு ஒரு எடுக்கிறேன். எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபைல் வந்துட்டு இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஸ்ட்ரிங் டு ஃபிட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. வந்துட்டு வேறு ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஜிலாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் டு ஃபிட் கொடுத்துட்டீங்க, சேவ் கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் பேஜஸ்குள்ளே போங்க. பேஜஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களே பேஜஸ். ஸோ ப்ரைவசி பாலிசி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, கான்டாக்டர்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. அபவுட் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லேஅவுட்டில் வந்துட்டு ஹெட்டர் மெனு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஹெட்டர் மெனு வந்தீங்கன்னா ஹோம் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் நமக்கு வேணுங்கிறது ஹோம் பேஜ் வேணும். இந்த ஃபீச்சர் இந்த அட்ரஸ் கோட் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். ஸோ இது என்ன பண்ணுவோம், ஃபீச்சர்ஸுங்கிறது என்ன பண்ணுவோம், அபவுட் அஸ்ன்னு மாற்றிப்போம். அபவுட் அஸ். ஸோ அபவுட் அஸ்க்கான லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அபவுட் அஸ் ஆல்ரெடி இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, காப்பி பண்ணிக்கோங்க, அதுலேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சேவ் கொடுத்துருங்க. அடுத்து இது போவோம். இது வந்துட்டு ப்ரைவசி பாலிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரைவசி பாலிசி அப்படின்னு வச்சுக்கோங்க. சைட் யூஆர்எல் ப்ரைவசி பாலிசிக்குன்னு நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அந்த யூஆர்எலை காப்பி பண்ணிக்கோங்க, வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், கொடுத்துருங்க. அடுத்து டிப்போகிராஃபிங்கிறத கான்டாக்டர்ஸாக மாற்றிக்கோங்க. கான்டாக்டர்ஸ்க்கு யூஆர்எல் இந்த கான்டாக்டர்ஸ் பேஜோட யூஆர்எலை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஹோம் அபவுட் அஸ் ஹோம் எதுவும் நீங்கள் டச் பண்ண வேணாம். யூஆர்எல் ப்ரைவசி பாலிசி கான்டாக்டர்ஸ் இருக்கட்டும், ஷார்ட் கட்ஸ் நமக்கு வேணும். ஸோ இதோட சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஹோம் பேஜ் போங்க, பாருங்கள் நான் லாக்னு போட்டது இங்கே வந்துருச்சு, ஹோம் வந்துருச்சு, அபவுட்டஸ் வந்துருச்சு, ப்ரைவசி பாலிசி, கான்டாக்டர்ஸ். ஸோ ஹெட்டர் வேணும், ஃபைன். நம்மளோட ஹெட்டர் லோகோவும் ஃபைன். இது ரெண்டும் கரெக்ட் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கீழே வந்துடுங்க, அபவுட்டஸ் போங்க. அபவுட்டஸில் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் சொல்லிட்டுருக்கு, இதை எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு உங்களோட அபவுட்டஸ், உங்களோட ஃபுட்டி பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஃபுட் பற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு அபவுட்டஸ் பேஜ்குள்ளே போகிறோம். அபவுட்டஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னா அபவுட்டஸ் இங்கே இருக்குது. இது நீங்கள் அப்படியே நான் சும்மா நான் ஒரு அபவுட்டஸ்னு இந்த ப்ளாகை பற்றி நான் போட்டிருக்கேன். அதுலேருந்து சும்மா 2 லைன் எடுத்து என்ன நம்மளோட ப்ளாக் எதை பற்றி சொல்ல போகுது அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அபவுட்டஸ் ப்ளாக் எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம், அந்த ப்ளாகில் என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது. லிங்க் எதுவும் கிடையாது. இமேஜ் வந்துட்டு அப்லோட் பண்ண இமேஜே கொடுங்க, சூஸ் ஃபைல் கொடுங்க. ஆல்ரெடி அப்படியே ஹெட்ருக்கு சூஸ் பண்ணோம்ல, அதே ஃபைலே வச்சுக்கோங்க. ஸோ அதே ஃபைலையே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஜிலாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் என்கிட்ட இருந்துச்சு, அந்த ஃபைலையே நான் வந்துட்டு பண்ணிட்டேன். இப்போ பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் டு ஃபிட் கொடுங்க, சேவ் கொடுங்க. ஸோ அபவுட்டஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பேஜஸ் வாங்க, ஃபுட்டர் மெனுவில் இங்கேயும் அதே தான். ஹோம் அபவுட் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, ஆர்டிஎல் வெர்ஷன் மட்டும் எடுத்துருங்க. ஸோ இப்போது அபவுட்டில் போயிட்டு அபவுட்டஸ்க்கு நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருந்தோம், அதை லிங்க்கை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் வாங்க, கான்டாக்டுக்கும் கான்டாக்டர்ஸ் பேஜுக்கு காப்பி பண்ணிக்கோங்க, சேவ் கொடுங்க, சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஃபுட்டர் மெனு இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலேயும் கரெக்டாக வந்திருக்கும்,
கீழே பாட்டம் வந்தோம் அப்படின்னாலும் கீழேயும் ஜிலாப் வந்துச்சு. நம்ம என்ன இடத்துல போட்டோம் நான் காப்பி பண்ணி பேசில் வந்துருச்சு. இங்கே ஹோம் அபவுட் காண்டாக்டும் கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் இப்போ அபவுட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அபவுட்டஸ் பேஜில் போயிட்டு நிற்கும். ஸோ லிங்க்கு கரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சோஷியல் அக்கௌண்ட்ஸ் நம்ம மாற்ற போகிறோம். அப்புறம் இங்கே மேலே இருக்கிற சோஷியல் அக்கௌண்ட்ஸை நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டன். அப்போ கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸ் சோஷியல் அக்கௌண்ட்ஸ் போங்க. பாருங்கள் நிறையா இருக்குது. இது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடி இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்க அதாவது இந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணும்போது அவங்களோட நேம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதை மட்டும் எடுத்து விட்ருங்க. facebook.com மட்டும் வந்துட்டு போட்டோம். ப்ரோ டெம்ப்ளேட்ஸ் எடுத்துப்பாங்க. அதை எடுத்துட்டேன். யூடியூப்க்கும் போங்க. அதையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட் இதையும் எடுத்துட்டேன். சேவ் ஆர்எஸ்எஸ் இது கம்ப்ளீட்டாக அவங்களோட வெப்சைட் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், அந்த ஆர்எஸ்எஸ் கம்ப்ளீட்டாக டெலிட்டே பண்ணுவேன். இது போக உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ லிங்க்டின் வேணும்னா லிங்க்டின் linkedin.com அப்படின்னு போட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ முன்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் என்ன இருக்குது. கீழே வந்தோம்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், பின்ட்ரெஸ்ட், இந்த ஆர்எஸ்எஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ லிங்க்டின் லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சேவ் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் கீழே வந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் லிங்க்டின் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு படுத்து டாப்பில் இருக்கக்கூடிய அதுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த ஃபாலோவர்ஸ் மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டருங்கிறதும் நமக்கு இருக்குது. ஸோ ட்விட்டரும் ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துருவோம். ஏன்னா ட்விட்டர் வந்துட்டு இப்போ x.com மாறிடுச்சு. ஸோ பழைய ட்விட்டர்னே இருக்குது, அதுவுமே நமக்கு வேணாம். ஸோ ப்ளாக் ரீட் பண்ணுறவங்க அதுவுமே ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 2 எடுத்துருவோம், 4 மட்டும் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ அப்போது இங்கே ஃபாலோவர்ஸ் இருக்குது பாருங்கள், சைட் பார். ஸோ இது என்னென்னா நீங்கள் லே அவுட் அப் பண்ணிங்கன்னா இது 4 இருக்குது. இதுதான் வந்துட்டு நம்ம ஹெட்ரு மெனு மேலே இருக்கக்கூடிய இந்த ஹெட்ரு ஏரியா. ஸோ இந்த ஹெட்ரு ஏரியாவுக்காக மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் அப்படின்னா மெயின் போஸ்ட்டு. ஸோ மெயின் போஸ்ட்டுங்கிறது இதெல்லாம் மெயின் போஸ்ட்டு. கீழே நம்ம என்னெல்லாம் போஸ்ட் போட்டிருக்கோமோ சைட் பார்ங்கிறது இதுதான் சைட் பார். அதாவது ஃபாலோவர்ஸ்லேருந்து அந்த சைடில் ஃபுல்லாக கீழே போது பாருங்கள். பழைய இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதனால் அதெல்லாம் நமக்கு காட்டுது இன்னும். ஸோ இதெல்லாத்தையும் எடிட் பண்ணணும். இதெல்லாம் வேணாங்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே ஒரு சாஃப்டின்னு ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணேன், அதுவுமே எனக்கு காட்டுது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே இதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே நம்ம தூக்கணும் பாருங்கள். வேறு ஒரு தீம்லேருந்து லே அவுட் அப்படியே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து இது பண்ணோம். இந்த சைட் பார் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இதை மட்டும் தேவையில்லாத எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வேணும்னா நம்ம திருப்பி வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, எதெல்லாம் பிடிக்கலையோ அது எல்லாத்தையும் நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாலோ சைட் பார் போவோம். ஃபாலோவர்ஸில் போயிட்டு இங்கே மட்டும் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்குன்னு போட்டு அங்கே கரெக்டாக அந்த நேம் வர்றதுக்காக லாஸ்ட்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹேஷ்டேக் கொடுத்து அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமை மட்டும் டெலீட் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் டெலீட் பண்ணுங்கள். ப்ரோ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ்னு அவங்களோட நேம் இருக்குல்ல, அதை மட்டும் டெலீட் பண்ணிட்டு அதாவது இந்த பார் சிம்பிளுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், ஹேஷ்டேக், அப்புறம் ஸ்பேஸ் ஃபேஸ்புக், இது அப்படியே இருக்கணும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஹேஷ்டேக் ஃபேஸ்புக் வந்துட்டு டெலீட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இப்போ ட்விட்டர் நமக்கு வேணாம்னு முடிவு பண்ணோம். இப்போ யூடியூப் பார்த்தோம்னா யூடியூப்லேயும் ப்ரோ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் இந்த 1 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஹேஷ்டேக், ஸ்பேஸ், அப்புறம் யூடியூப். ஸோ இங்கே இருக்கிற இந்த யூடியூப்ங்கிறதான் நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு யூடியூப்னு நமக்கு வரும். இந்த ஹேஷ்டேக் அப்புறம் நீங்கள் யூடியூப் போடலைன்னா இங்கே யூடியூப்னு வராது, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், யூடியூப் கரெக்டாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் வரும், ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துருவோம். லிங்க்டின் வருவோம். லிங்க்டின்ல கரெக்டாக லிங்க்டின் தான் இருக்குது, ஃபைன். அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் அப்படியே இருக்குது. இந்த அவங்களோட நேமை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ .com பார் ஸ்லாஷ் ஸ்பேஸ் ஹேஷ்டேக் ஸ்பேஸ் இன்ஸ்டாகிராம் சேவ். ஸோ 4 இருக்குது, சேவ். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் சாட் வச்சுக்கலாம், பட் அது ஒர்க்காக தான் தெரில.
பட் இப்போதைக்கு இது போதும் நமக்கு. பிளாக் நீட்டாக தெரிஞ்சால் ஓகே ஃபைன், இது மட்டும் இருக்கட்டும். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம். ஸோ பாப்புலர் போஸ்ட் இருக்குது, கீழே அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, மெயின் டேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இமேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறையா தேவையில்லாதது தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்துட்டு மெயின் டேக் வரைக்கும் இருந்தால் போதும். அப்போது இங்கே வாங்க, பிளாகர் லே அவுட்குள்ளே வாங்க. ஃபாலோவர்ஸ் இருக்குது, பாப்புலர் போஸ்ட் இருக்குது, ஆட் இருக்குது, கேட்டகரிஸ், மெயின் டேக். ஸோ மெயின் டேக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வேண்டியதில்லை. இப்போ என்ன பண்ணுவோம், எடிட் கொடுத்து ரிமூவ் கொடுத்துருங்க. நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை. அட்ரிபியூஷன் நமக்கு வேணாம். நம்பர், பேஜினேஷன் இதெல்லாம் என்னென்னே தெரில, இது வேணாம். போஸ்ட் வேணாம், இது வேணாம். ரிப்போர்ட் அப்யூஸ் இதுவும் நமக்கு வேணாம். மெனு பார் பாருங்க, இதெல்லாம் பழைய தீம்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஃபீச்சர்ட் போஸ்ட் வேணாம். சர்ச் தீஸ் பிளாக் இருக்கட்டும், என்ன சர்ச் பண்ணுறது நமக்கு எதுக்காக இருக்கும். ஸ்லைடர் நமக்கு வேணாம். பிளாகர் கைவ் வேணாம். பாஸ்தா, சாலட், HTML, ஸ்வீட், குசைன், டிசர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்துட்டு இதாக இருக்கும். இப்போது மெயின் டேக்கு இருக்கும், சர்ச் மட்டும் நம்ம விட்டுருந்தோம், சர்ச் இருக்குது. இப்போ பாஸ்தா, சாலட், பாருங்கள், ஸ்வீட், குசைன், டெசர்ட்ஸ், ஹெல்த்தி ஃபுட்டு, பெப்பர் ஃப்ரை, அந்த இதுலேருந்துலாம் இருக்குது பாருங்கள். பெப்பர்னு இருக்குது, கீழே இந்த ஏதோ சோஷியல் டேக்ஸ் இருக்குது, ஹோம் லிங்க் லிஸ்ட் இருக்குது, ஃபுட்ரு மெனு, சோஷியல் ப்ளக்இன், ஒன் ஸ்டாப், அபவுட் மீ, கேட்டகரிஸ், இது எல்லாமே திருப்பி பாப்புலர் போஸ்ட் வந்திருக்கு. ஹோம், அபவுட் இருக்குது, கீழே இதெல்லாம் இருக்குது. இது எதுவுமே நமக்கு வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றுனா வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், சர்ச்லேருந்து நமக்கு வேணாம். சர்ச் திஸ் பிளாக், அப்புறம் பாஸ்தா நமக்கு வேணாம், நம்ம கொடுத்துருவோம். சாலட் வேணாம், நம்ம கொடுத்துருவோம். HTML, JavaScript வேணாம். ஸ்வீட் ரிமூவ். ஸ்லைடர் இது நான் பழைய தீம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால நிறையா எனக்கு வருது. உங்களுக்கு மேபி இவ்வளோ இருக்காது, 1 or 2 தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க. அந்த பெப்பர் அந்த தீம்லேருந்து தான் வந்திருக்கும். பெப்பர் தீம்லேருந்து தான் உங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த சேலட் அதெல்லாம் அதுலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ இப்போ அபவுட் பிளாக் வேணாம், பெப்பர். ஸோ அதுலேருந்து சைட் கேஜெட்ஸ் அப்படியே இதுக்கும் லிங்க் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது தீம் விட்டு தீம் வேறு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சில கேட்ஜெட்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே நின்றும். ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம். லிங்க் லிஸ்ட் எடுத்துருவோம், ஃபுட்ரு மெனு விட்ஜெட் எடுத்துருவோம், சோஷியல் ப்ளக்கின்ஸ் எடுத்துருவோம், ஒன் ஸ்டாப் டெய்லி நியூஸ் எடுத்துருவோம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்ஜெட் தான். நேவிகேஷன் பார் இதெல்லாம் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்காது இப்போதைக்கு. இதெல்லாம் வேணும்னா நம்ம திருப்பி கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டோம்னாலே நமக்கு அந்த தீம்லேயே வந்துட்டு பேட் சென்சர் 2 இருக்குது, அது இருந்தால் இருந்துட்டு போதும். நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், ஆல்ரெடி ஹைடாக தான் இருக்குது. இதை ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹைட் பண்ணி வச்சிடலாம். உங்கள் பெவரேஜஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ண வேணாம், இருந்துட்டு போகுது, அதுக்காக ஃபியூச்சர் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஷோ திஸ் விட்ஜெட் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா தேவைப்படாது. கம்ப்ளீட்டாக வேறு தீம் மாறிட்டோம்ல, மறுபடியும் அந்த தீம் இன்ஸ்டால் பண்ணோன்னா இதெல்லாம் வந்துடும். ஸோ அப்போது ஏன் நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம பிளாக் வந்துட்டு லே அவுட்டை வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறையா திங்ஸை உள்ளே போட்டு வைக்கணும். அது நமக்குமே வந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு செட்டிங்ஸை மாற்றணும்னு நினச்சோன்னா வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது, ரொம்ப தேடிட்டு இருப்போம். அதனால் நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், ரிமூவ். ஸோ ஹெட்டர் ரிமூவ், பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அந்த தீம்லேருந்து நமக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ அபவுட் மீ, ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். பாப்புலர் போஸ்ட் செகண்ட் டைம் இருந்தது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன இங்கேயே காட்டுது, இது ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபைன், எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போய் பாருங்கள்,
இங்க பாருங்க லாக் வந்துருச்சு, ஃபாலோஸ் வந்துருச்சு, பாப்புலர் போஸ்ட் வந்துருச்சு, ஒரு ஆட் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, மெயின் டேக் இருக்குது, சர்ச் இருக்குது, அவ்வளோதான். கீழே நம்மளோட மெயின் பேஜ் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் க்ளீனாக இருக்கும். இப்போ வெப்சைட் உள்ளே போகிறோம். இது எல்லாமே நம்மளோட இது இருக்குது, பிளாக் இருக்குது, அபவுட் அஸ் பேஜ் போகிறோம், கான்டாக்ட் அஸ் பேஜ் போகிறோம். ஸோ எல்லாமே வந்துட்டு நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த லேஅவுட்லாம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தீமில் போயிட்டு கஸ்டமைஸில் போயிட்டு இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக்கப்னு எடுத்துக்கோங்க. டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு XML ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸல் ஃபைலாக தான் வந்துட்டு XML ஃபைலாக தான் வந்துட்டு நமக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த டவுன்லோட் மேனேஜர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 4 to 5 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த நேமில் வந்துட்டு XML ஃபைல் டவுன்லோட் ஆகுது. இது உங்களுக்கு க்ரோம்லேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். அது நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட இப்போ ரைசிங் ஸ்பாட் பேக்கப்னு வச்சுக்கோங்க. பேக்கப் என்ன டேட்டில் 16/10/2024. ஸோ இந்த டேட்டில் நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நமக்கு பேக்கப் வந்துட்டு டவுன்லோட் ஆகிருக்கும். இது தேவைப்பட்டப்போ நமக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பியும் இங்கே கஸ்டமைஸில் போயிட்டு ரீஸ்டோர் கொடுத்தோம் அப்படின்னா அப்லோடு கேட்போம். ஸோ அந்த அப்லோடில் நம்ம சேவ் பண்ணி வச்ச இப்போ பாருங்கள் ரைசிங் ஸ்பாட்னு இருக்கு பாருங்கள், இந்த பேக்கப் ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா திருப்பியும் இதே மாதிரியே வந்துட்டு உங்களோட பிளாக் வந்துட்டு திருப்பி வந்துடும். ஸோ இது வந்து உங்களோட பேக்கப் ஃபைல். ஸோ அவ்வளோதான். இது ட்ரை பண்ணி பாருங்கள், முடிச்சுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.